ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் மண்சட்டியில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டி சூடானதும் அதில் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு, மிளகு, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து வதக்குங்க. பூண்டை நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயம், நான் 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உரித்து அப்படியே நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன், கட் பண்ணல. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்படி நம்ம முழுசாக சேர்க்கும்போது நம்ம கிரேவி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் இருக்காது. இந்த டிஷ்க்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 40 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக 4 பச்சை மிளகா, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கணும். வதக்குங்க. இதில் நம்ம தேங்காய் சின்ன சின்ன பீஸாக ஆட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அது நம்ம கடைசியில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டிங்கன்னா நல்லா குக் ஆகும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டில் நல்லா ட்ரை ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.